யாத்திராகமம் எழுதின புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். மோசே முச்செடி நடுவிலிருந்து தேவன் அவரை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், கவனிங்க, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரலை நான் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க, அவர் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, கர்த்தர் உங்களுடைய உபத்திரவத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். உங்கள் உபத்திரவத்தை பார்க்கிறார். உங்கள் வேதனை அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, என் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே, என் கஷ்டம் உங்களுக்கு புரியுமா ஆண்டவரே, என்னுடைய அங்கலாய்ப்பு உங்களுக்கு தெரியுமா, என் பாதை உங்களுக்கு தெரியுமா, நீங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் இங்க உட்காந்து ஃபயர்ல உட்கார்ந்து இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, என் பிரச்சனை உங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது, நான் ரொம்ப கஷ்டமான நிலைமை இருக்கிறேன், எனக்கு சீக்கிரம் நீங்க உதவி செஞ்சிருங்க. கர்த்தர் அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்து நல்ல ஏசியை போட்டு குழு குழுன்னு உட்கார்ந்துகிட்டு இல்ல, அங்கே உட்கார்ந்து கொண்டு உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன்னை பார்த்து கொண்டு அவர் மனம் வருத்தப்படுகிறார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், உன் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, நீ போகிற பாதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நீ போகிற கடினமான பாதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய மனதை, உன் வேதனை, உன்னுடைய இக்கட்டுகளை நான் பார்க்கிறேன், நீ இடுகிற கூக்குரலை நான் கேட்கிறேன். அப்படியே சிங்காசனத்தை ஜாலியா உட்காரலாம் ஆண்டவர், நீ இடுகிற கூக்குரலை நான் கேட்கிறேன், நீ குரலே உள்ளனா கூட மூச்சு விட்டா கூட எனக்கு ஃபீல் ஆகுதுன்றாரு. பெருமூச்சு சொல்லுங்க, பண்ணுங்க கொஞ்சம் பெருமூச்சு. பார்க்குறேன் நீங்களே எப்படி பண்றீங்க, பண்ணுங்க. பெருமூச்சு யார் விடுவாங்க? ரொம்ப வேதனைப்பட்டு பெருமூச்சு. அந்த பெருமூச்சு கர்த்தர் சமூகத்துக்கு எட்டுகிறது. கர்த்தர் அப்படியே ஜாலியா உட்கார்ந்துட்டு உன் பெருமூச்சை கேட்கிறார். உன்னுடைய பெருமூச்சு கூட அவர் கேட்குது, உன் கூக்குரல் அவர் கேட்குது, உன் வேதனை அவர் பார்க்கிறார், உன் உபத்திரவத்தை அவர் பார்க்கிறார். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை இந்த தேசத்திலிருந்து நீக்கி கானியானரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏபியூசியரும் எபூசியரும் ஏவியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேலின் புத்திரரின் கூக்குரலின் சந்ததியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். அப்ப என் ஆண்டவர் இதையெல்லாம் கேட்டு என்ன பண்றாருங்க? இறங்கி வராரு. ஏனென்றால் அவருக்கு என் ஜனம் உபத்திரவத்திலே, சஞ்சலத்திலே, ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே அவர்கள் அவ்வளவு வேதனையில் இருக்கிறது அவருக்கு இஷ்டம் இல்லை. அதனால கர்த்தர் இறங்கி வந்து ஒரு மனிதன் மூலமாக கிரியை செய்ய ஆயத்தமானார். God is ready to come and intervene in your situation today. God is ready to come and get into the action and deliver you today. God is ready. Amen. யாரையாவது கொண்டு வருவாரு, இல்ல அவரே வருவாரு, தெரியாது. அது அவருக்கு தான் தெரியும், அது நமக்கு தெரியாது. ஆமென். God is ready to intervene in your situation, in your problem, in your circumstance, in your hindrance, in your obstacle, and he is ready to deliver you. ஏனா உங்களுடைய ஒவ்வொரு அசைவை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாம அவர் கிடையாதுங்க. உங்க எல்லா ஸ்டெப்ஸ் அவர் பார்க்கிறாரு. The steps of the righteous man are ordered என்றாரு. அப்படின்னா ordained. ஒருத்தனை ஆர்டைன் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்க மேல ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஆமென். உங்களுக்கு நான் ஒரு பொறுப்பு கொடுக்கறேன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த பொறுப்பை நீங்க பண்றீங்களான்னு பார்ப்பேன். ஆமென். உங்களுடைய ப்ராசஸை பார்ப்பேன், ப்ரோக்ரஸை பார்ப்பேன். அப்ப கர்த்தரும் வந்துட்டு என்ன பண்றாரு, உங்களை நீதிமான் ஆக்கிட்டாரு, அவர் உங்களை பிள்ளை ஆக்கிட்டாருன்னா நீங்க போற பாதையை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாரு, ரொம்ப கன்சர்ன்டா இருப்பார் உங்க மேல ஆண்டவர். ஏன் இவ்வளவு சஞ்சலம் இவனுக்கு? வாக்கு பண்ணப்பட்ட சந்ததி தானே இவன். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின அந்த சந்ததியில தான் வரான் இவன். ஏன் இவன் இவ்வளவு பாட்டுல போறான்? ஏன் இவ்வளவு கூக்குரல் விடுறான்?
ஏன் இவனுக்கு இவ்வளவு உபத்திரமோ, ஏன் இவ்வளவு ஒடுக்கப்படுறான் இவன், ஏன் அவனுக்கு எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு, ரொம்ப கன்சர்ன்டா பார்ப்பார் ஆண்டவர். பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு, உடனே தீர்வை கொண்டு வர அவர் உங்களுக்கு கிரியை செய்வார். ஏனென்றால் ஆண்டவர் யாருங்க, சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஓடி போக பண்ணுகிறவர். சொல்லுங்க, ஒழிய பண்ணுகிறவர். என் ஜனங்களுக்கு அவர் நிச்சயமாக தன் ஜனங்களுக்கு அவர் சஞ்சலத்தை அவர் வைக்க மாட்டார், தவிப்பை வைக்க மாட்டார், நீக்கி போடுவார்.